அனைவருக்கும் வணக்கங்கள். இப்பெல்லாம் ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அந்த திரைப்படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதையும் தாண்டி அந்த படம் வந்து 1000 கோடியை கலெக்ட் பண்ணுமா இல்லை 2000 கோடியை கலெக்ட் பண்ணுமா அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நிச்சயமாக 1000 கோடியை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த இந்திய திரைப்படங்களிலேயே உலகளவில் முதல் நாளில் அதிக வசூலித்த திரைப்படம் இந்த புஷ்பா 2 திரைப்படம் தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிடையில இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். ஃபயர் தானே? வைல்ட் ஃபயர். இந்த படம் வந்து புஷ்பா தி ரைஸோடைய சீக்வல் தான் என்றாலும் இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஸ்ரீவள்ளி அதாவது ராஷ்மிக்கு என்ன பண்ணுறாங்க, சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக அல்லு அர்ஜுன் சிஎம்மாக பார்க்க போகிறாரு. அங்கு சிஎம்மாக இருக்கிற ஆடுகளை ஒரு கடத்தல்காரங்களோட ஃபோட்டோ எடுத்து என்னுடைய மரியாதையை நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அல்லு அர்ஜுனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாரு. இதனால் அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, நான் சிஎம்ஏ மாற்ற போகிறேன். சிஎம்ஐ மாற்றுறதுக்காக அவருக்கு நிறைய பணங்கள் தேவைப்படுது. அதுக்காக சிம்மரங்களை கடத்தி வெளிநாட்டில் விற்க பார்க்குறாரு. அதை தடுக்க ஃபகத் ஃபாசில் அவர்கள் முயற்சிக்கிறாரு. ஃபகத் ஃபாசில் அவர்களையும் மீறி சிம்மரங்களை எப்படி வெளிநாட்டில் கடத்துறாரு, அதன் பிறகு சிஎம்ஐ எப்படி மாற்றினாரு என்பது படத்துடைய ஒரு பக்கம் கதை. இந்த படத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ட்டு அல்லு அர்ஜுனுடைய அண்ணன் மகளை ஒரு வில்லன் கடத்திடுறான். அந்த வில்லன்ட்டு அவங்களை எப்படி காப்பாற்றினாங்க என்பது படத்துடைய கிளைமேக்ஸ் கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே அல்லு அர்ஜுனுடைய கேரக்டர் தான். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். ரொம்ப மாசாவும் ரொம்ப கிளாஸாகவும் அதுவும் பவர்ஃபுல்லாகவுமே இருந்துச்சு. அதுக்கு எதிராக வர ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருந்தேன் ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டியிருந்தாங்களோ அதில் 10% கூட இந்த படத்தில் காட்டல அப்படின்றது தான் உண்மை. எவ்வளவு டம்மியாக காட்ட முடியுமோ அவ்வளவு டம்மியாக காட்டியிருக்காங்க ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய கேரக்டரை. அடுத்து ராஷ்மிகா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணதை விட இந்த பாட்டில் ரொம்ப நல்லாவே நடிச்சும் இருந்தாங்க. இந்த படத்தில் மியூசிக் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் பிஜிஎம் வந்து சாம்சிஎஸ் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பாட்டு ஏண்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுச்சு. ஒரு பாட்டை தவிர மற்ற எல்லா பாட்டுமே ரொம்ப மொக்கையாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த பாட்டுங்க தான் இந்த படத்தை எலோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் இந்த பாட்டுங்க தான் இந்த படத்துக்கான ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் ஒரு பாட்டை 15 நிமிஷம் ஓடினதெல்லாம் ரொம்ப கொடுமையாகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸு லாஜிக் தான். லாஜிக்கோட பார்த்தோன்னா எந்த தெலுங்கு படத்துமே நம்ம ஒழுங்காக பார்க்க முடியாது. லாஜிக்கையும் மீறி இந்த படத்தில் மிகப்பெரிய 2 மைனஸ் என்னன்னா, ஒன்று டியூரேஷன், இன்னொன்று வந்து டம்மியான வில்லன் கேரக்டர். இந்த படம் வந்து 3.5 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்துலேருந்து எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப சீக்கிரமாகவே போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நேரம் ஜவ்வு எடுத்த மாதிரி இருக்காங்க. இந்த படத்துடைய கதைப்படி பார்த்தோன்னா இந்த படம் வந்து 3 மணி நேரத்தில் முடிஞ்சு. பட் ஆனால் யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து வில்லன் கேரக்டர். ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் சவால் எடுத்து அப்படின்னா வில்லன் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டரை ஒரு டைமாவது ஜெயிக்கணும். பட் ஆனால் அப்படி எதுவுமே இந்த படத்தில் நடக்கல. அதனாலே இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப டம்மியாகவே போயிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டரை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. அந்த இன்ட்ரோவை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணாங்க என்பது கடைசி வரைக்குமே அவங்க சொல்லலை. இந்த படத்தில் 3 ப்ளஸ் என்னென்னா, ஒன்று வந்து அல்லு அர்ஜுனுடைய கேரக்டர், ரெண்டாவது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு இந்த படத்தில். மூணாவது வந்து கிசிக் சாங்கு. இந்த சாங்கை தவிர மற்ற எல்லா சாங்குமே ரொம்ப மொக்கையாகவே இருந்துச்சு. படத்தில் கிளைமேக்ஸ் முன்னாடி அதாவது 3 மணி நேரம் வரைக்கும் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து ஒரு மாஸ் நல்ல கமர்ஷியல் படமாக நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த புஷ்பா சீரீஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட் ஓகே, தேர்ட் பார்ட் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது.